டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் காட்டன் கலர் கிரேடிங். அதாவது காட்டனுடைய கலரை வச்சு அதை எப்படி கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக காட்டன் கலர் வச்சு கிரேட் பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு தான் அதனுடைய கிளீன்லினஸ், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய டை அப்டேக்கிங் ப்ராப்பர்ட்டி, ஸ்பின்னிங் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த கலர் கிரேடை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 2 வகையில் நம்ம காட்டன் கலர் கிரேட் பண்ணுறோம். ஒன்று விசுவல் அசஸ்மெண்ட், கண்ணில் பார்த்து அதுக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்டாக கம்பேர் பண்ணி பார்க்கறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், HVI இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது. இதில் நம்ம விசுவலாக பார்க்கறதுல அக்யூரசி அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குறது மோர் அக்யூரஸியாக இருக்கும். சரி, இப்போ விசுவல் அசஸ்மெண்ட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, குட் மிடிலிங், ஸ்ட்ரிக்ட் மிடிலிங் அண்டு லோ ஸ்ட்ரிக்ட் மிடிலிங், இந்த மாதிரி அந்த ஒயிட்னஸை கிரேட் பண்ணிட்டே வருவாங்க. அதாவது ஒயிட்னஸ் நம்பர் 1 அப்படின்னா நல்ல ஒயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். 2, 3 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். கீழே 6, 7 போகும்போது டோட்டலாக ஒயிட்னஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். அதாவது 3, 4க்கு மேலே போச்சுனாவே ஒயிட்னஸ் டல்லாக இருக்கும். இது போக அதனுடைய இரண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கிரேட் பண்ணுவாங்க. எல்லோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னா ஒயிட்டுன்னு அர்த்தம். ரெண்டாவதுன்னா பார்த்தீங்கன்னா லைட் டிங்கிள், லைட். 3 பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட். 4வது டிங்க்டு. 5வது எல்லோ டிண்டட். அப்போ இதனோட கலர் கிரேடில் பார்த்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31, 41, அதாவது 3, 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒயிட்னஸை குறிக்கும். 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லோ டிண்ட் வேல்யூ குறிக்கும். அப்போ ஒரு மீடியமான குவாலிட்டி அப்படின்னா 31, 41 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு சுப்பீரியர் யான் என்னன்னா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட் மிடிலிங் ஆர் குட் மிடிலிங் காட்டன் எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்ல குவாலிட்டி பண்ணுவாங்க. காஸ்ட் கம்மியாக வேணும், கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னா இதுக்கு அடுத்து கீழே லோ மிடிலிங், ஸ்ட்ரிக்ட் லோ மிடிலிங் அந்த மாதிரி கேட்டல் காட்டன் எடுத்து மிக்ஸ் பண்ணி இது நம்ம ஸ்பின்னிங் பண்ணுவோம். இது விசுவல் அசஸ்மெண்ட். இன்ஸ்ட்ருமெண்டல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா RD வேல்யூ, அதாவது ரிஃப்ளக்டன்ஸ் வேல்யூ. இந்த ரிஃப்ளக்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணுவாங்க. அதை வச்சு அது 75 to 85 இருக்கணும். அதுக்கப்புறம் +B வேல்யூ, அதாவது எல்லோயிங் வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா 7.5 to 9 வரைக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இது குட் குவாலிட்டி காட்டன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காட்டன் கலர் கிரேடிங் வச்சு தான் அதனுடைய ப்ரைஸ், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய கிளீன்லினஸ் எல்லாமே டிசைட் ஆகுது.